வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இதில் க்ரீம்லாம் எதுவுமே சேர்க்காம ஒரு தாபா ஸ்டைல் கிரேவி நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே அட்டகாசமான இந்த கிரேவி சப்பாத்தி நான்க்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்பைசியான ஒரு பன்னீர் கிரேவி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா திக்கான பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். நல்லா 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2-3 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை பொடியாக நறுக்கிக்கோங்க. இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 2 தக்காளியை அரைச்சி நான் அதில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸியை அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை வேக வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது 2 சைடும் நல்லா குக் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்மளோட மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை மூடி வச்சு குக் பண்ணிடலாம். தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு இதை வேக வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இது ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாம் சேர்த்துடலாம். எல்லா பன்னீரையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு இது சூப்பராக குக் ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். நம்மளோட தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமான ஒரு காம்போ சப்பாத்தி ரொட்டிக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.